Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். போன்லெஸ் வேணும்னு அவசியம் இல்லை, போனோடு எடுத்துக்கிட்டால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாதுங்க. ஒரு 2 இன்ச்சு சைஸில் இஞ்சி எடுத்துருக்கேன். ஒரு 6 பல் பெரிய பல்லாக பூண்டு எடுத்துருக்கேன். இதை நல்லா தட்டி எடுத்துக்கணும். கொஞ்சமாக ஒரு துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 6 காஞ்ச மிளகாவை விதையை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். விதையோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் ஜாஸ்தி ஆகிடும். 1/2 கிலோ சிக்கனுக்கு 100லேருந்து 150 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கணும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜீரகத்துக்கு பதிலாக உங்களுக்கு சோம்பு வாசம் பிடிக்குன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சாக்கில் தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா மசாலா எதுவுமே கிடையாதுங்க, காஞ்ச மிளகாவோட காரம் தான், அதனால் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 6 நீல வத்தல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இஞ்சி பூண்டு எண்ணெயில் நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு தான் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். இதில் நம்ம சேர்க்க போகிற சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு அப்படியே முழுசாகவே சேர்த்துடலாம். இல்லை உங்களுக்கு பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிடாதீங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டா ரொம்ப முருகிடும். நமக்கு அந்த சிக்கனோட ஃப்ளேவரே மாறிடும். வெங்காயம் பச்சை வாடை போனால் போதும், பொன்முருவலாக வதங்கக்கூடாது. இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் அதை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ரோஸ்ட் ஆகி அந்த சிக்கனோடு சேர்த்து சாப்பிடல ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு அந்த எண்ணெயில் ஒரு கிளறிட்டு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் தீயை குறைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ தீயை கூட்டி வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த சிக்கன் அதில் நல்லா பரட்டி எடுக்கணும். இதுதான் இதில் முக்கியமான ஸ்டெப்புங்க. இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் நம்ம பரட்டையில் நல்ல காரமும் இறங்கும், நல்ல ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 100 ml அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மிதமான தீயில் நம்ம வேக விடணும். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக விட போகிறோம். நடுவில் திறந்து நம்ம கிளறி மட்டும் விட்டுக்கலாம். இதுவே உங்களுக்கு நாட்டுக்கோழியாக இருந்தால் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கணும். 15லேருந்து 20 நிமிஷம் கூட ஆகும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறோம். மொத்தத்தில் எனக்கு 12 நிமிஷம் ஆகிருக்கு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துட்டு இந்த மெத்தடில் உங்களுக்கு சிக்கன் உடஞ்செல்லாம் போகாதுங்க. நல்ல நம்ம ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அப்படி பண்ணையிலேயே உங்களுக்கு நல்ல சிக்கன் உருண்டு வந்துடும். நல்ல அந்த மிளகா வத்தலோட காரம் இறங்கி கலரும் இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.